ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டே? இன்றைக்கி வந்து டெடி டே. என் வீட்டுக்காரர் வந்து டெடி பேர் வாங்கிட்டு வந்து என்னை சர்ப்ரைஸ் பண்ணுவாருன்னு நான் நினச்சேன். ஆனால் அவர் என்ன வாங்கிட்டு வந்து சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காரு, நீங்களே பாருங்கள். என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? மீன் வாங்கிட்டு வந்து டெடி பியர் கேட்டா டெடி பியருக்கு பதிலாக மீன் வாங்கிட்டு வந்து மீன் சமைச்சு கொடுக்குறேன்னு பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு. எப்படி சமைக்கணும்னு சொல்லி பாரு. இது வந்து ஃபிஷ் போன்லெஸ். சரியா? இப்போ சமைக்கிறது டெடி பியரை விட சமையல் தான் முக்கியமா? எனக்கு சோறு தானே முக்கியம். எனக்கு டெடி தான் முக்கியம். உனக்கு டெடி முக்கியம்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. சரி, இது என்ன சமைக்கிறீங்க? நான் வந்து இப்போ வந்து ஃபிஷ்ல போன்லெஸ் ஃபிஷ் செய்வேன். போன்லெஸ் முள் எடுத்த மீனா? இப்போ சிக்கன் எல்லாம் போன்லெஸ் சமைச்சு சாப்பிட்றோம்ல. ஆமா. இது வந்து மீன்ல வந்து போன்லெஸ். இப்போ வந்து நிறைய பேர் மீன் அதிகமாக சாப்பிடாததுக்கு காரணம் என்ன? அதில் வந்து முள் அதிகமாக இருக்குது. அவ்வளோதான். அதனால வந்து மீன் வந்து அதிகமாக யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இது மாதிரி நம்ம போன்லெஸ் மாதிரி பண்ணி கொடுக்கும்போது கம்பல்சரி நிறைய மீன் நல்லா சாப்பிடுவாங்க. சிக்கன் மாதிரி இதில் வந்து எந்த ஒரு முள்ளும் கிடையாது. இதை வந்து கட் பண்ணி போட்டு நம்ம இன்றைக்கி சூப்பராக ஃபிஷ் வந்து சமைச்சு சாப்பிட போகிறோம். சாப்பிட வரியா இல்லையா? வாயில வைக்க முடியுமா? இப்போ இதெல்லாம் வேஸ்டா? இந்த பாரு, இந்த ஃபிஷ் தான் நமக்கு இப்போ. இது எப்படிங்க பத்தும்? உனக்கு தான் வேணாம் இல்லை, அவனுக்கு டெடி பேர் இருந்தால் போதும்ல. அப்புறம் என்ன? இவ்வளோ நீட்டாக இருக்கு கிச்சன். இது சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. அடங்கடே ஐயோ, ஒரு ஸ்டைலே வித்தியாசமா இருக்குல்ல. நான் தான் மீனை கல்ல வச்சு தரேன்னு தானே சொன்னேன். நீங்க தானே நான் சமைச்சு தரேன் நீ சாப்பிடுன்னு சொன்னீங்க. ஆமாடே, நான் தான் சமைச்சிட்டு இருக்கல. இங்க பாரு, ஆயில் இருக்கா? ஓகேவா? ஏங்க, நான் ஆயில் அதிகமா ஊற்றி சமைக்கிறேன்னு உங்க வீட்டில் கம்ப்ளைண்ட் பண்றீங்க. எதுக்கு இவ்வளோ இன்னும் நீங்க ஊற்றிருக்கீங்க? நான் ஆயில் வந்து அதிகமாக வந்து நான் நான்வெஜ்ஜுக்கு தான் ஊற்றுறேன். வெஜிடேரியன் நான் எதுவும் ஊற்றுறது இல்லை. ஆயில் கம்மி ஊற்றி சாப்பிட்டா கொழுப்பு இருக்காது. கொழுப்பு இருக்காதா? கொழுப்பு இருக்காது. உடம்புல கொழுப்பு இல்லைன்னா தேவையில்லாம பேச மாட்டேன் நீ. சரியா? அதே கேட்கல. பண்ணிருக்கீங்க. இப்போ தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி பழம் போட்டிருக்கீங்களா? ஆமாம். நல்லா இருக்குமா? நல்லா தாண்டி இருக்கும். நான் சமைச்சா எதுவாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். ரெடி ஆச்சா இல்லையா? ரெடி ஆகிக்கிட்டே இருக்கு. சூப்பராக இருக்கும். எவ்வளவு நேரம்? சரி, எனக்கு ஹெல்ப் பண்ணு. என்ன ஹெல்ப்? இதை ஆற வச்சு மிக்சியில் போட்டு ஆற. இப்போ வந்து நம்மளோட இந்த மீன்களை, அதாவது இந்த போன்லெஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல மீன், அதை தூக்கி வரிசையாக வைக்கலாம். போதுமா? 2க்கு தான் 10 இடம் பத்துது. அதை அரைக்க சொல்லிட்டு எதுக்கு மீன் கல்ல வைக்கிறீங்க? இப்போ ரோஸ்ட் பண்ணிக்க போகலாம். ரோஸ்ட் பண்ணி இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு அதை வந்து அரைச்சி அதை ஒரு மசாலா ரெடி பண்ணி அந்த மசாலா தூக்கி மீனை போட்டு ஊற வச்சு சாப்பிட போகிறோம். ஊற வச்சு சாப்பிட போகிறோமா? ஊற வச்சா அதை போட்டால் கொஞ்சம் நேரத்தில் அது ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இதை பாருடி, பாருடி, குக்கிங் ஸ்டைல் எப்படி இருக்கு? குக்கிங் ஸ்டைல் நல்லா இருக்கு. சமைச்சு முடிச்சுட்டு கிச்சனை க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். உங்களுக்கு சமைச்சும் வந்து கிச்சனை க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. பார்த்து என்ன கம்மி பண்ணுறீங்க? நான் என்ன பண்ணுறேன்? தக்காளி சட்னியா? மீனுக்கு தொட்டு தக்காளி சட்னியா? தக்காளி சட்னிலே கிடையாது. அப்புறம் அது நீ அரைச்சி மட்டும் ஒரு நான் பார்த்துக்கிறேன். பக்காவாக போடுறீங்க பாரு. இதெல்லாம் வந்து சூப்பராக வந்து வெந்துருச்சு. இதான் இங்கே வெந்துட்டு இருக்கு. நீ தக்காளி சட்னி அடிச்சுன்னா டக்குன்னு நம்ம முடிச்சிடலாம். ரெடி ஆயிடுச்சு தக்காளி சட்னி. ஓ, இது தக்காளி சட்னி இல்லை, பனியாரம் அன்னைக்கு சுட்டோம்ல பனியாரம். அது இல்லடி, அது இல்லடிமா. அந்த மாதிரி இருக்கு. நீ பண்ணுடிமா. எப்படியோ அரைச்சலாம் கொடுத்தாச்சு. இது ஏன் எதுக்கு இவ்வளவு தண்ணி ஊற்றி வச்சிருக்கீங்க? குழம்பு குழம்பா? லைட்டா கரம் மசாலா. சும்மா உப்பு உப்புன்ட்டு. இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். இல்ல நீ நான் பண்ண மாட்டேன். நல்லா இருக்கு. நான் பண்ண மாட்டேன். சூப்பரா இருக்கு. நான் நம்ப மாட்டேன். நீயே சொல்லு. நல்லா எப்படி இருக்கு?
நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கும், நான் செஞ்சால் நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து குழம்பெல்லாம் கொதிச்சு பக்காவாக வந்துருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற மீனத்துக்கு அதில் போட வேண்டியதுதான். ஏங்க ஓய் நல்லா இருக்குமா? நீ வேணா சாப்பிட்டு பாரு. ஆனால் உப்பு காரம் எதுவுமே இருக்காது. சூப்பராக இருக்குல்ல? சூப்பராக இருக்கும். இப்போ நான் இதை தூக்கி இதெல்லாம் போட போகிறேன். இது நம்ம சாப்பாடு கூட தொட்டுட்டு சாப்பிடலாம் போல. எதில் வேணால் தொட்டு சாப்பிடலாம், சூப்பராகும். உண்மைதான் சொல்கிறேன், நல்லா இருக்கு. இப்போ வந்து இதிலிருந்து ஒரு பீஸை எடுத்து நீ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்ல போகிறேன். அதான் ஏற்கனவே பண்ணலான்ட்டு சாப்பிட்டீங்கள. இது மீன் போடுறதுக்கு முன்னாடிங்க நல்லா இருக்கு. கீழே வைங்க. அப்படியே எடுத்து சாப்பிட்டு நம்மளுக்கு. ஓஹோ, அப்பனா எடுத்து ஊட்டி விடுங்க. பக்கா சூப்பர் டேஸ்ட்டு மக்களே. டேஸ்ட்டு சும்மா வேற மாதிரி இருக்கு. ஏன்னா உங்கள் வீட்டில் ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இதை எடுத்துகிட்டு போய் இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். இந்த மாதிரி யாரும் பண்ணிடாதீங்க. நல்லா இருக்கு. வயசுக்கு கொடுத்துட்டு தான் ஹஸ்பண்ட் சாப்பிடணும். ஆனால் இங்கே பாருங்க, இந்த திணி முடி எல்லாத்தையும் தின்றுச்சு. ஊட்டி விடுறதா? சூடு சூடு. வாய தோற ஃபர்ஸ்ட். எப்படி டேஸ்ட்? சமையல்ல வேற மாதிரி இருக்கு டேஸ்ட். வாங்க எப்படி போதுங்க டெலிசியஸா. அப்படியே கொஞ்சம் கிரேவி, அந்த மீனை உடச்சி இந்த கிரேவியில் தொட்டு சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருக்கு. இது எடுத்து போடுறவா? இப்போ என்ன பண்றீங்க? இதெல்லாம் வந்து நிறைய வந்து மீன் சலையெல்லாம் இருக்குல்ல, இது அப்படியே எடுத்து அதில் போட போகிறேன். அப்படியே போடுறீங்களா? ஆமாம், அப்படியே போட்டு இது வேஸ்டாக இருக்கும்ல. மீன் குழம்பாச்சு, அது வந்து கிரேவி, அப்போ போன்லெஸ். இது வந்து மீன் குழம்பு. இது இதுக்கெல்லாம் ஒரு தனி திறமை. இப்போ அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன், லைட்டாக உப்பு போடுறேன். அது என்ன மீன் பொரியல்? அது வந்து ஃபிஷ் போன்லெஸ் வித் கிரேவி. இது ஃபிஷ் போன் வித் கிரேவியா? ஃபிஷ் போன் வித் குழம்பு. ஓகேவா? குழம்பு. ஓகே, நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினேன், அதுக்கு ஏற்ற மாதிரி நான் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். ஓகே சரி வாங்க, இதை சீக்கிரமா சாப்பிடுவோம். ஒரு நிமிஷம் இருமா, அதை நான் போட்டு முடிச்சுட்டு அப்படியே வச்சுட்டா எல்லாம் கட் பண்ணிக்கிட்டேன். அப்படியே போடுங்க. அப்படியே போட முடியல கமலே. மக்களே, சமைச்சு முடிச்சாச்சு. இப்போ வந்து பாருங்க எப்படி சூப்பராக இருக்குன்னு பாருங்க. பார்க்கவே செமையாக இருக்குல்ல? சாப்பிடுமா, சாப்பிடு. எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. இப்போ நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் பாருங்க. அது இப்படி மக்களே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. வாவ், இந்த மாதிரி எங்கேயும் சாப்பிட முடியாது. அப்படிலாம் இல்லைங்க, உண்மையாவே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அது வந்து நான் செஞ்சாலே இவ்வளோ நல்லா இருக்காது, இவங்க செஞ்சா நல்லாவே இருக்கும். நான் வந்து குழம்பு வச்சா நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் செஃப்புங்க. ஓகேவா? சரி, நீங்களும் இந்த மாதிரி வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, உங்களுக்கு புண்ணியமா போகும். ஓகே, பாய்.